பிரதமர் பதவியில உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும். அந்த பதவி விமல் ரத்நாயக் அவர்களுக்கு கொடுக்கப்பட போன்றது அரசியல் நாடகத்துக்காகத்தான் இவர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான இந்த பணங்களை பெற்றுக்கொண்டு எங்களை ஏமாற்றி விட்டார் என்கின்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சம்பந்தமாக முன்னே அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடுகள் சிலது தவறாக இருக்கின்றது. இந்த போர் முடிந்த பிறகு நாங்கள் வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடினமே தவிர வெற்றி கொண்டாட்டம் என்றார்கள், போர் வெற்றி என்றார்கள். நாங்கள் போர் முடிவுக்கு வந்தது அல்லது போருக்கு பின்னரான சூழ்நிலை என்ற வார்த்தை பிரயோகங்களை தான் நாங்கள் இன்றளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தந்தை செஞ்ச விடயத்துக்கு நீங்கள் ராணுவ தளபதிகளை தாண்டி செல்கிறீர்கள். எனது தந்தை தான் போரை வழி நடத்தினார். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கிறென்றாலோ அல்லது ஏதாவது தன்னை தண்டிக்கிறென்றாலோ நீங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தான் தண்டிக்கணும் என்றும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். ஸ்கின் உதடு, தொப்புள், கணுக்கால், குதிக்கால், விலா எலும்பு, காது, கண். நான் படிக்கிறத பார்த்து அண்ணா கேட்டவா ஒரு நாள் தானே நான் இருந்தவாக்கு சொல்லி கொடுக்கல, இவாவுக்கு தேவைன்னு நான் படிக்க வலிக்கட அதை கிரகிச்சு தான் சொல்ல வலிக்கிட்டவா. இப்போ ரீசெண்டாக தானே 2-3 மாதத்துல நான் நிறைய அவதானிச்சேன். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பிரதமர் பதவி தொடர்பாக ஒரு சர்ச்சை அல்லது ஒரு விடயப்பரப்பு இப்போ வெளியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் பதவியில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும். இப்போ பிரதமர் பதவி தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பிரதமர் பதவியில் மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதாண்டு ஏற்கனவே பேசப்பட்டது. அதாவது இந்த ஒவ்வொரு பேரும் பதவி விலை கொண்டிருக்க இந்த பிரதமர் பதவி தொடர்பான ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. ஆனால் அது தொடர்பாக பிறகு அது அந்த பதவி நிலை மாற்றங்கள், பதவியை உறுதிப்படுத்துவது தொடர்பாக அது பிறகு ஒரு பேசுபொருளாக போயிருந்தது. அந்த வகையில் இப்போ பிரதமர் பதவியிலிருந்து விலகி அந்த பதவி விமல் ரத்நாயக் அவர்களுக்கு கொடுக்கப்பட போன்றது உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு என்கின்ற ஒரு கேள்வி என்று எழுந்திருந்தது. அது யார் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ராஜபக்ச அவர்கள். இவர் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியினுடைய மேல் மாகாண குழு தலைவராக இருந்தவர். ஆக இவர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு செய்திகளும் இது தொடர்பாக வெளியிடப்படவில்லை. என்ன இந்த பிரதமர் பதவியில் ஏற்பட போகின்ற மாற்றம் தொடர்பாக. ஆக இந்த பிரதமர் பதவி ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அதே சூழ்நிலையில் இன்னொரு விடயத்திலையும் இதை பார்க்கணும். நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்கின்ற பொருள்படத்தான் இந்த பிரதமர் பதவி தொடர்பான வரவேற்புகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருந்தது. ஆக இவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் எதிர்கொண்டு இந்த பிரதமர் பதவி தொடர்பான விடயம் வெளியான பிறகே இந்த பெண்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி செய்து வந்தது. பெண்களுடைய வாக்குகளையும் அவர்கள் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். ஆக இப்போ இவர் மாறுவாராக இருந்தால், இது உண்மையிலேயே ஒரு உத்தியோகபூர்வ செய்தி இல்லை, இருந்தாலும் இவரை மாற்றுவார்களாக இருந்தால் இவர்களுக்கான இதையே ஒரு மைனஸாக, ஒரு எதிர்மறை எண்ணமாக மாறிவிடக்கூடும் என்கின்ற பயம் இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றம் தொடர்பான ஒரு கேள்விதான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட பெரும்பாலும் மாற்ற மாட்டார்கள், பிரதமரை மாற்ற மாட்டார்கள் என்றால் பலரும் தங்களுடைய தரப்பிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்க போன்றார்கள் என்று, அல்லது இதற்கு என்ன பதில் சொல்ல போன்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த புத்தளம் கல்பட்டி தொகுதிகளில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வேட்புமனுக்கள் நியமனம் தொடர்பான ஏற்பட்ட குழப்பத்தால் நீதிமன்றம் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு அறிவித்திருக்கின்றது. ஆக அந்த 2 தொகுதிகளிலையும் தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெறாது. ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பாக முன்னர் ஏற்பட்ட குளறுபடிகள் சம்பந்தமாக பல தொகுதிகளில் பிரச்சனை இருந்தது. அதற்கு பிறகு பின்னைய காலகட்டங்களில் மன்னார் பூனோரி போன்ற பல தொகுதிகளில் பின்னர் தான் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இங்கே வேட்புமனு கொடுத்தா பிறகு இந்த நிராகரிப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் ஜாழ்ப்பாண பரப்பில், வடகிழக்கு பரப்பிலே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. குறிப்பாக அது தொடர்பான வழக்குகளும் இப்போ நிலுவையில் இருக்கின்றன. ஆக இந்த நடவடிக்கையை இந்த நீதிமன்றம் எடுக்க போகுது என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிராகரிப்பு தொடர்பாக, ஏன்னா இந்த வேட்புமனு நிராகரிப்புன்றது ஒரு பெரிய பொருள் தான். உள்ளூராட்சி தேர்தலில் வேட்புமனு கொடுத்தா பிறகு அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி வந்த பிறகு கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகளிலேயே சங்கு சின்னத்தில் போட்டியிடுற கட்சி, மான் சின்னத்தில் போட்டியிடுற கட்சி போன்றவர்கள் தங்களுடைய எதிர்மறை விமர்சனங்களை பெரிதாக ஏற்படுத்தியிருந்தார்கள்.
அது மட்டும் இல்லாமல் அஸ்வா ராமநாதன் கூட இது தொடர்பான தன்னுடைய விமர்சனத்தை மேம்படுத்தி வைத்திருந்தார். அந்த வகையில் அஸ்வா ராமநாதன் மேலேயும் இது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது ஒரு அரசியல் நாடகத்துக்காகத்தான் இவர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான இந்த பணங்களை பெற்றுக்கொண்டு எங்களை ஏமாற்றி விட்டார் என்கின்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே உள்ளூராட்சி தேர்தல் ஆரம்பித்தது தான் அது ஒரு பெரிய பேசுபொருளாக பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவே தொடர்ந்து மாறிக்கொண்டு வருகின்றது. பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலிருந்து வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிற போராளிகள் சம்பந்தமாக நீதியமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கர்ஷன நாணயக்காரன் என்ன விடயத்தை குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த போராளிகள் சம்பந்தமாக முன்னே அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடுகள் சிலது தவறாக இருக்கின்றது. இந்த போர் முடிந்த பிறகு நாங்கள் வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடினோமே தவிர அவர்கள் ஏன் போராளிகள் ஆனார்கள் என்கிற விடயத்தை யோசிக்கல. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணமாகத்தான் இவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள், ஆயுதம் ஏந்தினார்கள், போராளிகளாக மாறினார்கள். எங்கட ஆட்சியில் இந்த அநீதி இழைக்கப்படாது என்று நீதியமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் அதில் ஒரு விடயத்தை சொல்கிறார். முன்னே அரசாங்கம் போல நாங்கள் போர் நிறைவுக்கு வந்து அவர்கள் என்னென்னு சொன்னார்கள் என்றால் வெற்றி கொண்டாட்டம் என்றார்கள், போர் வெற்றி என்றார்கள். நாங்கள் போர் முடிவுக்கு வந்தது அல்லது போருக்கு பின்னரான சூழ்நிலை என்ற வார்த்தை பிரயோகங்களை தான் நாங்கள் இன்றளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே முன்னே அரசாங்கம் இந்த போர் சூழலையும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களையும் கையாண்ட விதம் தவறானது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். இதைத்தான் காலாதிகாலமாக நாங்கள் போர்க்குற்றம் அல்லது ஏன் நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் என்கின்ற பொருளில் இந்த தமிழர் பரப்பிலிருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அந்த வகையில் இப்போ பார்க்கின்ற பொழுது நீதியமைச்சர் இந்த விடயத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக சரத் பொன்சேகா அவர்கள் கூட ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். ஆக இந்த தென்னிலங்கை பிறப்பிலிருந்து இப்போ கொஞ்சம் ஆதரவுகள் வந்தோன்றிருக்கு. இது அரசியலுக்கானதா என்கின்ற கேள்வி எழுகிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த தேசிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் உண்மையிலேயே அவர்கள் இந்த போர் சம்பந்தமான ஆதரவு நிலைப்பாட்டை ஓரளவுக்கு எடுத்திருக்கின்றார். குறிப்பாக நீதியமைச்சர் இந்த போராளிகள் சம்பந்தமான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சரத் பொன்சேகாவும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு தான் அண்மை காலமாக தனது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார். ஆக இந்த தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிறவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் தான் இந்த போர் சம்பந்தமாக அல்லது தமிழர்கள் சம்பந்தமாக விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமாக ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் பின்புலம் என்ன, இதன் பின்னணி காரணம் என்ன என்றதான் இது வரைக்குமே தெரியல. உண்மையிலே இது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. இது உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு நாடகம் நடத்துகின்ற ஒரு பாணியா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆக என்ன விடயப்பிறப்பில் இவர்கள் இது பற்றி பேசுகின்றார்கள், ஏன் பேசுகின்றார்கள் என்றது கூட இது வரைக்குமே தெரியல. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமல் அனுர மோதல். நாமல் ராஜபக்சவும் அன்ரோமா அரசநாயகவும் மறைமுகமாக அல்லாமல் நேரடியாகவே தங்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளில் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். இது நாமல் ராஜபக்ச அன்ரோமா அரசநாயக்க என்ற பொருளை நாங்கள் பார்க்கக்கூடாது. இது எப்படி பார்க்க போனோம்னா, ராஜபக்ச அல்லது பொதுஜன பிரமுன குழுவினர், இன்னொன்று இந்த ஆளும் தரப்பினர், ஆளுங்கட்சியினர். அதாவது இந்த அன்ரோமா அரசநாயக்க பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊழல் தொடர்பாக பேசுகின்றால், அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சவனுடைய அண்மையில் நாங்கள் முன்னைய காணொலிகளில் சொன்னது போல் அந்த வீட்டில் நடைபெற்ற அந்த அறகலைய போராட்டத்தின் போது ஒரு வீடு தீக்கரியாது, அந்த வீட்டுண்ட நஷ்டத்தை யார் எடுத்துட்டா இந்த ராஜபக்ச தரப்பினர் தான். ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் வீட்டு உரிமை பத்திரத்தை பார்த்த பொழுது அதில் இருக்கிற உரிமையாளர் வேறாக இருக்கின்றனர். ஆக இவர்களது ஊழல்கள் இந்த வகையிலேயே நடந்தது என்று அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதே மாதிரி நாமல் ராஜபக்ச ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் சொன்னதை செய்யலை, பொய் பரப்புரைகளை சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு பொருள்பட அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். இல்லை இப்போ நாமல் ராஜபக்ச மட்டும் இல்லை, சாகர ஆரியவசம் கூட சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த இராணுவ தளபதிகள், கடற்படை தளபதி, அது மட்டும் இல்லாமல் கருணாமாருடைய பயணத்தடை தொடர்பாக பேசுகின்ற பொழுது கூட ஒழுங்காக இந்த இராணுவத்தினரை கையாளவில்லை, இதற்காக இவர்கள் காட்டிய எதிர்ப்பு போதாது என்ற நிலைப்பாட்டில் தான் பொதுஜன பிரமுனை இருக்குது. ஆகவே பொதுஜன பிரமுனை ஆளும் கட்சிக்குரிய மோதல் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்ற. அதில் அண்மையில் கூட நாமல் ராஜபக்ச ஒரு விடய பிறப்பில் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சிறையில் அடைக்கிறேன் அடைக்கலாம், உண்மையிலேயே போலி குற்றச்சாட்டுகள் என்ன சொல்லித்தான் நீங்கள் சிறையில் அடைச்சோன்றிருக்கீங்க எல்லாரையும், அந்த வகையில் என்னையும் அடைக்கலாம், எனக்கு சிறைவாசமும்
மாளிகை வாசம் ஒன்றுதான் என்கிற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தை செய்த விடயத்துக்கு வந்து நீங்கள் இராணுவ தளபதிகளை தண்டிச்சிருக்கிறீர்கள், எனது தந்தை தான் போரை வழி நடத்தினார், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கிறென்றாலோ அல்லது ஏதாவது தண்டிக்கிறென்றாலோ நீங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தான் தண்டிக்கணும் என்றும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறார். ஆகவே நாமல் ராஜபக்ச, சாரகாரியசம், மஹிந்த ராஜபக்ச, கொடபாய ராஜபக்ச போன்ற இந்த பொதுஜன பிரமுன அணியினர் என்ன விடயம் கதைத்தாலும் அது தமிழ் தரப்புகளிலிருந்து விமர்சனங்களை சம்பாதிக்கிறன்றதான் உண்மையான விடயம். அந்த வகையில் இதுவுமே விமர்சனங்களை சம்பாதிச்சு கொண்டு தான் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உதய கம்மன்பில் அவர்கள் கூறிய விடயம். உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கின்றார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரோ மார்சநாயக் அவர்கள் அண்மையில் கூறியிருந்தார் 21ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு அல்லது இனி ஈஸ்டர், இந்த ஆண்டு ஈஸ்டர் வருவதற்கு அந்த முதல் பாலப்பகுதிக்குள்ளேயே நாங்கள் இந்த உயிர்த்தினாறு குண்டு தாக்குதல்தாரிகளை நாங்கள் கண்டுபிடிச்சு விடுவோம், அவர்கள் தொடர்பான நிலைப்பாட்டை பொது வழிக்கு தெரிவிப்போம் என்று சொல்லியிருந்தார். தன்னுடைய தேர்தல் பிரச்சார மேடை ஒன்று தான் சொல்லியிருந்தார். அதற்கு உதய கம்மன்பில் அவர்கள், பிவிதுரை எல்லோருமே கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம்தான். இந்த உயிர்த்தினாறு தாக்குதலோட சம்பந்தப்பட்ட மல்கம் ரஞ்சித் தாண்டகை வந்து இதை ஏற்கனவே சொல்லியிருந்தார். 21ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் இந்த உயிர்த்தினாறு தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிவிடணும், எங்களுக்குரிய நீதியை பெற்றுத்தரணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பயந்து தான் இப்போ ஆண்ட்ரோ மார்சநாயக் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு தேர்தல் நாடகம்தான் என்கின்ற பொருள்பட உதய கம்மன்பில் அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அண்மை காலமாக இந்த ஆண்ட்ரோ மார்சநாயக்க அல்லது ஆளும் கட்சிக்குரிய நிலைப்பாடு அல்லது அவர்களுக்குரிய ஆதரவு வந்து கொஞ்சம் குறைந்திருக்கின்றது என்று தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பலைகளும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒன்று வந்து பழிவாங்கும் அரசியலோ அல்லது விமர்சனம் செய்கிற அரசியலோ என்ற ஒரு பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்ட்ரோ மார்சநாயக்கனுடைய ஆதரவு விலையை குறைப்பதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த எதிர்க்கட்சிகள் செஞ்சு கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்தும் தங்களுடைய எதிர்ப்பலைகளை காண்பித்து கொண்டே இருக்கின்றன. இதில் தமிழ் தரப்புகளில் இருக்கிற தமிழ் கட்சிகள் கூட தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இந்த முறை வடக்கு கிழக்கிலையும் தமிழ் கட்சிகள் கோலோச்சும் என்று பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரோ மார்சநாயக்கனுடைய செல்வாக்கு குறையும், பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அளவுக்கு இருக்காது என்று அரசியல் ஆய்வாளர்களால் ஊகிக்கப்படுகின்றது. அந்த வேளையில் தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு தான் இனி என்ன விடயம் என்று தெரியும். ஏனென்றால் கூட்டுறவுச்சங்க தேர்தல்களிலேயே சில தேர்தல்களில் இவர்கள் மண்கவினார்கள் என்றும் சிலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். ஆக இந்த தேசிய மக்கள் சக்தி இனி தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை உள்ளூராட்சி தேர்தலில் தக்க வைக்குமா அல்லது கைப்பற்றுமா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இந்த இராணுவ தளபதிகள் மற்றும் கடற்படை தளபதி கருணாமான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடை, பிரித்தானியா வைத்த பயணத்தடை தொடர்பாக பல விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் அரசாங்கம் சார்பாக இதில் யாருமே பேசலை என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிலரால் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு அதிருப்தி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை எடுத்து இது தொடர்பான முடிவுகளை சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கின்றோம். அந்த பிரித்தானிய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் குறித்து அமைச்சரவையின் கவனம் இது தொடர்பாக செலுத்தப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து இது தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்குமென்னு சொல்லியிருக்கிறார். அந்த குழுவில் வந்து பிஜித ஹேரத், கர்ஷன நாணயக்கார், அதாவது வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார் உள்ளிட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவும் இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த குழு சொல்கிற முடிவுகள் பிறகுதான் இது தொடர்பான ஆராய்வுகள் நடக்கும், இது தொடர்பாக இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் யோசிக்கலாம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதோட இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். ஒரு சமூக பிறப்பில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஒரு 2 வயதே ஆன ஒரு குழந்தை தன்னுடைய அசாத்திய திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றது. 1000 ஆங்கில சொற்களை உச்சரிக்கும் ஒரு திறமையுடைய பிள்ளையாக இது இருக்கின்றது. அந்த பிள்ளை வந்து அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த பிள்ளை தொடர்பாக தாயார் பேசுகின்ற பொழுது இதை கின்னஸில் பதிவு செய்வதற்கான நடைமுறைகளையும் சென்று கொண்டிருக்கின்றன, அதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட ஆங்கில சொற்கள், இன்னொரு வேற்றுமொழி சொல்லை அதுவும் 1000 சொற்களை பேசுவதென்றும் மேலும் ஒரு அசாத்திய திறமை தான். அந்த பிள்ளையினுடைய திறமைகளுக்கு ஜெஃப்னா பொடியன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அந்த காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன். பார்க்கணும். மேசை, தும்புத்தடி, பற்பொடி, டூத் பேஸ்ட், வெளிராதப்பூ,
வெளிராத வப்பு நீலமணி மயில் கொன்றை சாமந்தி ஆம்பல் பூ வாட்டர் லில்லி மின்விசிறி குளிர்சாதனப்பட்டி 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 ஃப்ரிட்ஜ் கணனி கணனி அறை கம்ப்யூட்டர் ரூம் முக்கோணம் செவ்வகம் செவ்வகம் ரெக்டாங்கிள் சதுரம் நீள்வட்டம் அலுமாரி தேவாலயம் பள்ளி வாசல் பாடசாலை விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானம் இல்லை விளையாட்டு மைதானம் இல்லையம்மா விமானம் இல்லை விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானம் பிளே கிரவுண்ட் அரண்மனை மாளிகை குடிசை கிராமம் சாவடி புகையிரத நிலையம் தங்கு விடுதி லாட்ஜ் படி பிடி எறி நீளம் நீளம் லாங் உள்ளே உள்ளே வெளியே சாப்பிடு கழுவு கவலை சந்தோஷம் நன்றி நன்றி அழகான இல்லை கலண்டர் கலண்டர் ஊறுகாய் பிக்கில் மற்றது சோறு தேன் 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 கனி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மலை அரிசி வசம்பு சோம்பு மிளகு மிளகாய்த்தூள் மக்காச்சோளம் துவரை அப்பா கேட்கலையாம் சாம்பிராணி நன்னாரி சரசவாரி இல்லை விளக்கு நீச்சல் குளம் திண்ணை ஏணி வீட்டின் முன்பாகம் வீடு அடித்தளம் புகைப்போக்கி அப்பா பேபி பேபி சாரி குழந்தை நண்பன் எதிரி கணவன் மனைவி காதலன் மச்சான் இளவரசி குயின் மலைவேம்பு அகில் மரம் கொன்றை மரம் கொன்றை மரம் இல்லைம்மா அது கொன்றை மரம் குட் கோல்டன் ஷவர் சவுக்கு மரம் இலந்தை மரம் உஜிப்பிரி தலைமுடி தலை மண்டையோடு தோல் தோல் ஸ்கின் உதடு தொப்புள் கணுக்கால் குதிக்கால் விலா எலும்பு காது கண்மணி நெத்தி பொட்டு இதயம் இரத்தம் கல்லீரல் மூளை மற்றது மாட்டு வண்டி சரக்கு கட்டை அதிவேக விமானம் உலாப்படகு வான்குடை மிதவை மிதிவண்டி பள்ளி பேருந்து இடிப்பு வாகனம் புல்டோசர் பவளப்பாறை கணவாய் முதலை 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 கொக்கோரில் திருக்கை மண்புழு வெட்டுக்கிளி வண்டு
வண்டு வண்டு சிலந்தி பல்லி பல்லி லிசர்ட் தேள் கருப்பு தேள் கரப்பன் பேன் லூஸ் முள்ளங்கி முள்ளங்கி கொசுக்கிழங்கு கொசுக்கிழங்கு ருணி தண்ணீர் விட்டான் கிழங்கு கூனைப்பூ மஞ்சள் முள்ளங்கி மஞ்சள் முள்ளங்கி கேரட் கோவா காளான் கல்போஞ்சி உக்குளிப்பழம் அகிப்பழம் தர்பூசணி மூலாம்பழம் மூலாம்பழம் மேலே நெல்லிக்காய் அவரி நெல்லி ரம்புட்டான் சீமைப்பழம் சுக்குனி மரத்தின் பகுதி சொல்லுவோமா மரம் வேர் மெயின் வேர் ஆணி வேர் தண்டு முள்ளு 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 தோன் குட் அரும்பு இலை பூ பழம் பட்டை கிளைகள் விதை சென்னாய் இல்லையம்மா சென்னா ஓகே டிங்கோ முள்ளம்பன்றி நீர்நாய் மரநாய் இல்லை மரநாய் பெரேட் குளிமுயல் ஜாக் ரபிட் மூஞ்சுரு மோல் தும்பி பன்றி இல்லையம்மா தும்பி பன்றி டபீர் தையல் சுட்டு பாடும் பறவை ஆலாக்குருவி இராப்பாடி இராப்பாடி நைஜீரிங் கோட்டான் கோட்டா கொஞ்சம் சொல்லிட்டு போவோம் நாங்கள் இனி வீட்டை போகிறோம் தானே கோயிலுக்கு போவோமா டோடோ பறவை கிவி பறவை சிட்டுக்குருவி தேன்சிட்டு பூனை நாய் தையல்காரன் பல் மருத்துவர் கண் வைத்தியர் ஐ டாக்டர் டச்சர் எழுத்தாளர் கிளாக் அறுவை சிகிச்சை செய்பவர் சர்ஜன் விமான ஓட்டுநர் விமான ஓட்டுநர் விமான ஓட்டுநர் டிரைவர் வேறு என்னென்ன சரியா நான் படிக்கிறத பார்த்து அண்ணா கேட்டவா ஒரு நாள் தானே நான் இருந்தாவாக்கு சொல்லி கொடுக்கல இவாவுக்கு தேவைன்னு நான் படிக்க வலிக்கட அதை கிரகிச்சு தான் சொல்ல வலிக்கிட்டவா இப்போ ரீசெண்டாக தானே 2-3 மாதத்துல இதை நிறைய அவதானித்தேன் நான் மறந்து போய் இதை எப்படி கண்டு யோசிச்சா இவா சொல்லுவா அது இதுதானே இதுதானே ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பா ஆனால் நான் படித்து கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருப்பா இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் இனி இவைக்கு தேவையாண்டு இப்போ இங்கிலீஷுகள் அதுகள் படிக்க இல்லை இவள் அதை கிரகிச்சு சொல்ல வலிக்கிட்டவா என்னிட்ட பெரிய ஃபோன் இல்லை இரவில் இவர் வரைகளில் ஃபோனில் இருக்கிற விஷயங்கள் தேவையானதுகள் எழுதி வச்சுட்டு நான் அடுத்த நாள் பாடமாக்குவேன் இப்போ இவாவுக்கு இந்த ஆர்வம் வந்தா பிறகு அதை இவா கேட்டு சொல்ல வலிக்கிட்டவா இல்லை இது பிளாஸ் கார்டு காட்டி தான் செய்திருக்கேன் வாரம் பொருங்க பிளாஸ் கார்டு காட்டி தான் செய்திருக்கணும் ஆனால் அப்படி நினைவு வச்சு சொன்னதை நான் பார்க்கல தேடி பார்த்தேன்னா ஆனால் அப்படி தெரியல இந்த சாதனை செய்யணும்ன முயற்சி என்னன்றது எனக்கு செகண்ட் பேபி கிடச்சி வீட்டிலான் இருந்தேன் நான் அப்போக்கெல்லாம் அந்த நான் படிக்கிறத பார்த்து இவாவுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னுட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள தான் இவ்வளவு வேர்ட்ஸும் கொண்டு வந்தேன் ஒரு 600 வேர்ட்ஸ் இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே இவா படித்தது அதுவும் ஃபுல் டைமாக நான் படிக்க மாட்டேன் அது இன்றைக்கு படித்தா எத்தனை நாளால் கேட்டாலும் அதை சொல்லுவாள் இந்த ஊறுகாய் பிக்கலன்றது ஒருக்கா நான் படித்தேன் அதை கேட்டுட்டு விடிய எழும்பி கேட்க சொன்னவா இதை 2.5 வயசுன்னா 1000 சொல் சொல்லுவா ஓ 1000 சொல் சொல்லுவா அது மனுத்தியான மாதிரி இருந்தாலும் சரி எல்லாம் பறவைகள் மிருகங்கள்
தொழிற்பெயர்கள், வினைச்சொற்கள், பருவகாலங்கள், மற்றது இடங்கள், மரங்கள், பூக்கள், அந்த அப்படி 1000 சொல் சொல்லுவாள். இப்போ வரைக்கும் 1000 சொல் சொல்கிறான். ஓ ஏதோ வர காணும். ஓ காணும் அம்மா காணும். இப்போ இதுக்கு முதல் வெளியில் எங்கேயாவது அப்படி செய்திருக்காவா? இல்லைண்ணா இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான். நீங்கள் கேளுங்க.